இருக்கு. ஷபீர், நீங்க எப்படி பார்க்குறீங்க பிஜேபியோட பட்டியல்? நம்ம ஸ்ரீராம் சார் ஒரு கருத்து சொன்னார், பிஜேபி வந்து ஒரு பிளானோட ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்ரீராம் சாரும் இருக்கார், அவர் வந்து இந்த தேர்தல் சம்மந்தமாக பல அனலிசிஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகங்களில் பேசுகிற, சமீப காலமாக ஊடகங்களில் வரதில்லை. அவர் என்ன ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காருன்னா, செஃபாலஜிஸ்ட் செஃபாலஜி, both Modi and Amit Shah seems to have given up on Tamil Nadu BJP. The infighting is so pathetic, it outruns Congress. காங்கிரஸை விட பாஜகவில் மோசமான குழாயடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. Guess his concentration is shifted to Kerala, West Bengal, rightly so. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நினைச்ச எந்த திட்டமும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்றது தான் வந்து என்ன நினைச்சாங்க சாராம்சம். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு நினைச்சாங்க. சரி, அது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் தொகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதிகள் நம்பர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதை ஒரு வகையில் இபிஎஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இபிஎஸ்க்கு வந்து ஓரளவுக்கு அதிமுகவில் கொஞ்சம் இபிஎஸ்ஸை வந்து முதல்ல ரொம்ப அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்கெல்லாம் வந்து இபிஎஸ் வந்து பரவாயில்லையே இவர் சமாளிச்சிட்டாரு, இந்த நெருக்கடியை இவர் இபிஎஸ் சமாளிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதுரியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னும் போது பாஜக மேலிடம் அதிமுகவை தான் தேர்வு செய்தது. அப்பவே பாஜக கூட்டணி வேணும்ன்ற முடிவெடுக்கும் போது வேண்டும் அப்படின்ற முடிவெடுக்கும் போது, ரெண்டாவது இவங்க தொகுதி பங்கீடு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது ஒரு தொகுதியை கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சுட்டு தான் கேட்பாங்க. ரெண்டு பக்கமும் அதான் இருக்கும் நெகோசியேஷன். எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த தொகுதியை நம்ம கொடுக்கலாமா, திருப்பரங்குன்றம் அவங்க கேட்டாங்க. திருப்பரங்குன்றம் அதிமுகவோட சிட்டிங் சீட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சிருப்பாங்க, ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் வந்து ஏன் அண்ணாமலையை மனதில் வைத்துக்கொண்டு பாஜக முன்வைக்கவில்லை அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவங்க கோயம்புத்தூர்ல நார்த்தை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்களா? அண்ணாமலையும் இருக்காரு கோயம்புத்தூர்ல, ஒரு பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு, கோயம்புத்தூர்ல அவர் நிக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னும் போது அதிமுக அதை கன்சிடர் பண்ணல. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை களத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவிலேயே சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, தொகுதியை கேட்காம விட்டுருக்காங்க. அதிமுகவிலேயும் அண்ணாமலை தேவையில்லை அப்படின்னு அந்த விருப்பத்தையும் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள பேசி வச்சுட்டு ஒரு முன்முடிவு எடுக்கப்பட்டு தான் அண்ணாமலைக்கு சீட் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த தொகுதிகளை அவங்க வந்து முதல்ல தொகுதி லிஸ்ட் வந்த உடனே அண்ணாமலை போய் அவருடைய கருத்தை சொல்லிட்டு வந்தார். இல்ல ஷபீர், இதுல 2024 அவங்க தலைமையில ஒரு அணி அங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது எல்லா முக்கியமான தலைவர்களும் கண்டெஸ்ட் பண்ணணும்னு அந்த கட்சி விரும்புச்சு. அண்ணாமலையும் போட்டியிட விரும்புச்சு, திருமிகு தமிழிசை அவர்களையும் போட்டியிட சொன்னாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமான முகங்களையும் போட்டியிட வச்சாங்க. ஏன்னா அங்கே வாக்கு சதவீதத்தையும் வெற்றியும் நம்ம பெறணும். அப்போ இந்த முறை அந்த அந்த அப்ரோச் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்க்கணுமா? அப்போ இந்த முறை அந்த அப்ரோச் மற்ற எல்லாரோடையும் இருக்கு, அண்ணாமலையோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அண்ணாமலை மீது இருந்த அந்த நம்பிக்கை, பழைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, பாஜகவுடைய மேலிடத்துக்கு இருந்த அந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, பல விஷயங்கள் அண்ணாமலை கிட்ட சொல்லி அவர் வந்து அதை செய்யாதது. 2024 அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய, தேசிய பாஜகவுடைய எண்ணம், திரு அமித்ஷா அவர்களுடைய எண்ணம். அதற்கு நேர் மாறாக அவர் செயல்பட்டுறார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிசென்ட்மெண்ட் அப்படின்றது உருவாயிருச்சு. நீங்க கடந்த முறை அண்ணாமலை வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார், இங்க வந்து வேறு சில பேர் முடிவெடுக்கிறாங்க, மற்றவர்கள் அந்த முடிவுகளை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அண்ணாமலையுடைய ஸ்டாக்ஸ் வந்து முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. ஒருவேளை பெர்செப்ஷன் வைஸ் அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து இருக்கலாம். பட் அது மட்டுமே வந்து தேசிய பாஜக தலைமைக்கு இது வந்து நடவடிக்கை வேட்பாளர்கள் உங்க பார்வை ஏதாவது இருக்கா? மற்ற வேட்பாளர்கள், எதிர்பார்த்த வேட்பாளர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதுக்கப்புறம் எல் முருகன் அவர்கள், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மற்ற எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ஐயாசாமி ஆனந்தன், ஐயாசாமி ஆனந்தன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேக்கிங்கோட தான் அவர் வந்திருக்காரு. உங்களுக்கு ஜோஹோ அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு, ரெண்டாவது அந்த இடத்துல அவருக்கான ஒரு இடத்தை அவர் வந்து
ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. Right. So, அந்த களத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஆர் காந்தி பொன்னாருக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என்ன 4 தொகுதிகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பொன்னாரை ஃபீல் பண்ணுவாங்க. பட் பொன்னாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி விஜயதாரணி 3 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயதாரணிக்கான அந்த வாய்ப்பு 5 வாங்கிட்டாங்க. ஸோ அதுல வரல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த லிஸ்ட்ல இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்களோட அந்த முன்ன இருந்த அதே நிலைமை இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறதா, ஒரு கருத்து என்பது அண்ணாமலை தொடர்பாக மாறி இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விதான் எழுப்புது. அது கட்சிக்குள்ள இருக்கிறது, கூட்டணிக்குள்ள இருக்கிற ஈக்குவேஷன் இதெல்லாம் சொன்னீங்க. ஓட்டர்ஸா போகும்போது அதுல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா இல்ல அது இல்ல அப்படின்ற முடிவுக்கு வரும்? அது ஓட்டர்ஸா இருந்தாலும் ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி அவங்க பாஜக ஓட்டர்ஸ் தான். அண்ணாமலைக்கான அடையாளம் அப்படின்றது பாஜக தான். இல்ல அது மட்டும் இருந்துதாங்கிறதான் எதையாட்டி கேட்டுருவோம். நீங்க அண்ணாமலை வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது சரி, அதுக்கு முன்பு ஒட்டுமொத்தமாக பாஜகவே நான் தான், பாஜக என்னை சார்ந்துதான் இருக்கிறது, நான் இல்லை என்றால் பாஜக அப்படின்ற அந்த ஒரு டோனை வந்து அவர் எடுத்துட்டாரு. இப்போ அதுதான் வந்து பல பேருக்கு இங்க பிரச்சனை. நீங்க அண்ணாமலை கடந்த முறை வந்து ஆதரித்தவர்கள், சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த முறை அண்ணாமலைக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை. நீங்க அந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கியது கட்சியினுடைய தேசிய தலைமை தானே. அவருக்கான அதிகாரத்தை முழுசா கொடுத்தாங்க, அவருக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை முழுசா கொடுத்தாங்க. வேற எந்த மாநில தலைவருக்கும் அப்படி அதிகாரம் இருந்துதான் தெரியாது. பிரதமரோட வெஹிக்கிள்ல அவர் ஒன்னா டிராவல் பண்ணது ரொம்ப ரேரா நடக்கிறது. ஒரு மாநில தலைவர் இருந்தது அப்படிங்கிறதுலாம் நீங்க அந்த நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தா தான் நடந்திருக்கும். இல்ல நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாம 11% அப்படிங்கிற ஓட் ஷேரை இங்க பிஜேபி எப்ப கொண்டு வந்துச்சு, இப்பதானே வந்தது, அது பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவரோட சப்போர்ட்டர்ஸ். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க 2014ல 19% வந்தாங்க. நீங்க அதிக இடங்கள்ல அவங்க போட்டி இருந்தாங்க. அப்ப விஜயகாந்த் இருந்தாரு, தேமுதிக இருந்துச்சு, அதோட ஓட் ஷேர் அதிகம். அவங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா போட்டியிட்ட இடங்கள் எத்தனை? இப்ப 24 இடங்கள்ல போட்டிட்டா உங்களுக்கு 11% வரும். பட் இந்த ஒரு நம்பர்ஸை வந்து அவர் கொடுத்திருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த பெர்செப்ஷன் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது, போத் லோக்கலி அண்ட் நேஷனலி. நீங்க அண்ணாமலை வந்து போட்டியிட வேண்டும் அப்படின்னா எங்க வேணும்னாலும் அவருக்கு கொடுத்திருக்கலாம் சீட். ஆனால் அந்த அவர் வந்து அடம் பிடிக்கிறாரு, அவர் இந்த சீட் கொடுத்தாதான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற. மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அவருக்கு ஏன் வரக்கூடாது? இவங்க எல்லாருமே இப்ப தொகுதிகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க விரும்பின தொகுதி அது ஜென்ராம் அவர்கள் அதான் சொல்றாரு, அவர்களுக்கு கிடைத்த தொகுதியே இவருக்கு கிடைக்கலன்னா அப்ப அங்கேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க இதுல சீட் வாங்கின ஆட்கள் எல்லாருமே வந்து அதிமுகவுடன் ஒரு இணக்கமான உறவை வைத்திருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்துதான் இவர்கள் நிற்கிறார்கள். அதிமுக ஹெல்ப் பண்ணாதான் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து நார்த்ல வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு மயிலாப்பூர்ல இபிஎஸ் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. கேண்டிடேட் லிஸ்டே இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆனா வேட்பாளர் அதுக்கு முன்னாடி வண்டியில ஏத்திட்டாரு. அப்ப ஏதோ ஒரு கணக்கு முன்கூட்டியே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரெட்டலையில போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல தொகுதியா இருக்கு. அது பல்லாவரமா இருந்தாலும் சரி, குன்னமா இருந்தாலும் சரி. தாமரைன்னா நேரா அமைச்சர்களோட இருக்குது. 5 பேர் அங்க போனாங்க, வாசன் அவர்களுடைய கட்சியில இருந்தோம். இது எல்லாமே வந்து ஒரு கணக்குகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாக இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான இது வந்து அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான். அது அண்ணாமலை அதிமுக தலைவர்களோட மெயின்டைன் பண்ணியிருக்காரான்னா $1 மில்லியன் கேள்வி.